வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி நாம் ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வைஷ்ணவி அண்ட் கலைவாணி நீங்கள் கேட்டதுக்காக ஸ்பெஷலாக உங்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பொட்டேட்டோ நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. சில்லி பேஸ்ட் இல்லாதவங்க மிளகா பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பொட்டேட்டோ கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம இந்த டைமில் ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். நம்ம வீட்டில் கிச்சனில் சிங்க் பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உப்பு கரை படிஞ்சு போய் இருக்கும். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப டயர்டாகிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேக்கிங் சோடா அண்டு லெமன் சேர்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துலலாம் தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா அந்த உப்பு கரை போயிடும். இல்லாட்டினா பேக்கிங் சோடா அண்டு வினிகர் சேர்த்துட்டு நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னாலும் அந்த உப்பு கரை எல்லாமே போயிடும். வாரத்தில் 2 டைம் நீங்கள் இதை கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கிச்சன் எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக புதுசு மாதிரியே இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட கிச்சனை ரொம்ப சூப்பராக வச்சுக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இது கூடவே பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் இவ்வளவும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் உருளைக்கிழங்கு போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட ஆரம்பிச்சிடலாம். போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புரட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ரொம்பவே சூப்பராக பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே மற்ற பொட்டேட்டோவும் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.